மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை சீசன் 5ல் கடந்த வாரம் தான் ஒரு எலிமினேஷன் நடந்துச்சு. ஒரு ஜோடியை எலிமினேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வாரம் மீண்டும் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி வாரம் வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு அறைக்கான காம்படிஷன் தான் வைப்பாங்க. அதே மாதிரி இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூமுக்கான சாவியை வாங்குகிற காம்படிஷன் தான். ஸோ இந்த வாரம் கிராமத்து திருவிழா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பூஜையெல்லாம் போட்டு இந்த வார காம்படிஷனை ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா இன்னைய எபிசோடை பொறுத்தளவு 3 காம்படிஷன் நடந்திருக்கு. மொத்தம் 7 ஜோடிக்கு. இதில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே மஞ்சள் இடிக்கிற அந்த காம்படிஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமீர் அண்ட் அஜீபா, இந்திரஜா, கார்த்திக் இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் இடிக்கிற டாஸ்க்கை வின் பண்ணினது வந்து பார்த்திங்கன்னா சமீர் அண்டு அஜீபா. அதுக்கு அடுத்ததாக நடந்த துலா பாரதம் டாஸ்க்கு. ஸோ இந்த டாஸ்கில் 2 ஜோடி பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அமித் அண்ட் ஸ்ரீரஞ்சனி இந்த ஜோடியும், புவியரசு மோகனப்பிரியா இந்த ஜோடியும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. இதில் யார் வின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவியரசு அண்ட் மோகனப்பிரியா இந்த ஜோடி தான் வின் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அடுத்ததாக நடந்த டாஸ்க்கு தாங்க ரொம்பவுமே கஷ்டமான டாஸ்க்கு. ஸோ இந்த டாஸ்கில் மொத்தம் 3 ஜோடி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. இந்த 3 ஜோடி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைசாலி, சத்யதேவ், தாமரைச்செல்வி பார்த்தசாரதி, நவீன் அண்ட் சௌமியா. ஸோ இந்த 3 ஜோடி தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. இந்த காம்படிஷனில் யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவீன் அண்ட் சௌமியா இந்த ஜோடி தாங்க வின் பண்ணியிருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் நாளைக்கு மீதி இருக்கிற ஜோடிகளுக்கும் காம்படிஷன் நடக்கும். ஸோ கிராமத்து திருவிழா அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா உரியடிக்கிறது இந்த மாதிரி காம்படிஷன் தான் வைப்பாங்க அப்படின்னு நாம் நினச்சோம். ஸோ இன்றைக்கி நடந்த டாஸ்கில் ஃபஸ்ட்டு டாஸ்க்கு கொஞ்சம் ஈஸியான டாஸ்க்காக இருந்தாலும் 2வது டாஸ்க்கு 3வது டாஸ்க்கும் ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த 3வது டாஸ்க்கு ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்பவுமே இன்டெலிஜெண்ட்டாக அந்த டாஸ்க்கெல்லாம் பண்ணணும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு யார் வின் பண்ண போகிறாங்கன்னு.